வணக்கம். வாழ்க வளமுடன். ஹரிவோம். ஸ்ரீ குருப்பியோ நமக. இந்த நம்ம இந்த ஆர்ஷ வித்யா பீடத்தில் இன்னைக்கு ஏதாவது ஒரு குரு பூஜைக்காக எல்லாம் உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அனுஷ நட்சத்திரம் வருது. அந்த அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம மகாபரிவாருக்காக பூஜை செய்யணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கல்பம் பண்ணி போன அனுஷ ஜெயந்தியிலேருந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து நடத்தணுங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய அபிப்பிராயமும். இந்த மகாபெரியவர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். இந்த அனுஷ நட்சத்திரங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ 27 நட்சத்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 27 நட்சத்திரத்தில் சூரியன் உட்பட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கேந்து தான் மேக்கப் போகும், கிழக்கேந்து மேக்கப் போகும். ஆனால் அனுஷ நட்சத்திரம் மட்டும் ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். ஒவ்வொரு நாளும் மேற்கேந்து தான் கிழக்கு வரும். ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தில் நமக்கு பெரியவா அவதரிச்சிருக்கார். அந்த பெரியவா என்ன பார்த்தீங்கன்னா 13 வயசில் சன்னியாசம் வாங்கி நம்ம ஜனங்களுக்காக சேவை செய்யணும்னு ஒரு காமகோடி பீடத்தில் அவர் இருந்திருக்கார். அப்படி நான் சுருக்கமாக தான் நான் சொல்கிறேன் எல்லா விஷயங்களும். அந்த குரு என்ன செய்கிறாரு, நமக்கு எப்படி ஒரு பாடங்கள் படிக்கிறதுக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் எப்படி பள்ளிக்கூடம் ஒரு காலேஜு எல்லாத்துலேயும் ஒரு ஆசிரியர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆசிரியர் வாழ்க்கைக்கும் வேணும், ஒரு குரு வேணும். அந்த குருவாக நம்ம என்ன செய்யணும், மகாபெரிவால நினச்சி இந்த ஒரு விஷயத்த ஒவ்வொரு பூஜையும் நடத்துகிறோம். இப்போ அந்த பூஜையில் நடத்தும் போது இந்த மகாபெரிவாரை பற்றி சொல்கிறதாங்கன்னா, அவர் ஒரு கால் பாதம் நோக இந்தியா முழுக்க வளம் வந்திருக்கார். அவர் கால்படாத இடமே கிடையாது. நம்ம ஊருக்கும் வந்திருக்கிறார். ஆனால் நமக்கு தான் சரியான ஒரு ஞானமும் ஒரு தெரியல. அப்போ இவரை பற்றி ஒரு விஷயம் தெரியலை. இப்போ ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அற்புதங்கள்லாம் சொல்லி மாடாது. நிறைய விஷயங்கள் நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பிரதமர் இந்திரா காந்தியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து இப்போ அதாவது நம்ம இஸ்லாமியத்தில் உள்ள மூமுல் இஸ்மாயில்ல ஒருத்தர் நீதிபதி, அவர் உட்பட அதாவது எல்லா மதத்துக்கும் சேர்ந்தவங்களும் வழிபடுற குருவா பெரியவா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பெரியவாரை நம்ம ஒவ்வொரு அனுஷத்தன்னைக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச சம்பளம் பேசுகிறேன். எல்லாரும் இந்த பூஜையில் கலந்துக்கிறது தான் அவங்கவுங்க குடும்பத்திலையும் மனசுலையும் எவ்வளவோ கவலைகளும் கஷ்டங்களும் அதை சில பேர்கிட்ட சொல்ல முடியும், நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் பெரியவா கிட்ட எல்லாருக்கும் சொல்லும்போது என்ன சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த தப்புக்கு உண்டான பிராயச்சித்தமா அதே தப்பு மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு முதல் சங்கல்பம். நல்லது இன்னைக்கு செய்திருக்கிறேன்னா நாளைக்கு இதை விட நல்லது நிறைய செய்யணுங்கிற ஒரு சங்கல்பம். இன்னைக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் காலையில எழுந்துக்கும் போதோ இல்லை நைட்டு படுக்கும் போதோ இன்னைக்கு இந்த மாதிரி நான் செய்திருக்கேன், ஒரு நல்லது செய்திருக்கேன், இந்த நல்லது தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான பாக்கியத்தை குடும்ப பெரியவா. அதே மாதிரி இன்னைக்கு தப்பு செய்திருக்கேன், என்ன அறியாம செய்த தப்பா, தெரிஞ்சு செய்த தப்பா, தெரியாம செய்த தப்பா, அந்த தவறுகள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும். எனக்கு உண்டான சரியான பாதையை காமிச்சு என்னையும் என்னை கூட சேர்ந்தவங்களையும் நல்ல விதத்துல நல்லவங்களால் மாற்றி அவங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த அனுஷ பூஜை. உட்காருங்க, அனுஷ பூஜை. அதனால இந்த அனுஷ பூஜையில எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த அனுஷ பூஜை முதலில் போன தடவை நம்ம காமாட்சி சுவாமிகள் தவைதாரங்க சுவாமிகள் சேர்ந்து இந்த பூஜையை ஆரம்பிச்சிருச்சாங்க. இப்போ இந்த தவைதாரங்க சுவாமிகள் தான் இந்த குரு வீரத்தை நமக்கு கொடுத்து இந்த அனுஷ பூஜை செய்யணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து செய்யறதுக்குண்டான பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த அனுஷ பூஜையில் நம்ம முதல்ல புவனாவையும் விசாலாட்சிக்காவையும் உட்கார வச்சு ஒரு 108 மந்திரங்களை சொல்லி
அந்த மந்திரம் மூலமாக அவருக்கு உண்டான சமர்ப்பணத்தை பண்ணிட்டு ஒரு குரு பாடல்களை பாடிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லா மாதமும் இந்த அனுஷம் நடக்கிறதுனால எல்லாரும் வரணுங்கிறது தான் பிரார்த்தனை. இங்கே எல்லாரும் குருவோட அளவில் பெறணும். ஒவ்வொரு அனுஷத்தும் போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அவருடைய அற்புதங்களை நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? மனசார செய்யுங்க, ஏனோ தானோன்னு செய்ய வேண்டாம். ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எனக்கு குரு எத்தனையோ குருகள் இங்கே இருக்காங்க. அப்போ நமக்கு அந்த குரு இடத்துல ஒரு குருவுக்கு பூஜை செய்கிற பாக்கியத்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. தெளிவ அனுகிரகம். இது நல்லபடியாக நடக்கணும், தொடர்ந்து நடக்கணுங்கிறதுலாம் என்னுடைய ஆசை. இன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சுக்கலாமா? सर्व गणेशस्य प्रसादतः इति श्रीनारदपुराणे सङ्कटनाशन गणेशस्तोत्रं सम्पूर्णम्. மகா காஞ்சி பெரியவாளுடைய அஷ்டோத்திரம் 108. பீடாதீஸ்வராய நமக. ஓம் சந்திர காமகோடி பீடாதீஸ்வராய நமக. ஓம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நமக. ஓம் சன்னியாசராய நமக. ஓம் காஷாய தண்டதாரிணே நமக. சர்வா பீடா ஓம் சுவாமிநாத குருவே நமக. ஓம் கருணாசாகராய நமக. ஓம் ஜகதாஷ்ண சக்திமதே நமக. ஓம் सर्व सवाचर हृदयस्थाय नमः. ओम भक्ति परिपालक श्रेष्ठाय नमः. ओम धर्म परिपालकाय नमः. ओम जयेंद्र सरस्वतीचार्याय नमः. ओम विजयेंद्र सरस्वती पूजिताय नमः. ओम शिवशक्ति स्वरूपकाय नमः. ओम भक्तजन प्रियाय नमः. ओम ब्रह्म विष्णु शिवज्ञ रूपाय नमः. ओम कांची क्षेत्र वासाय नमः. ओम कैलास शिखर वासाय नमः. ओम सधर्म परिपोषकाय नमः. ओम साधु वन्य रक्षकाय नमः. ओम लोक रक्षित संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठ हराय नमः. ओम सर्व भावहराय नमः. ओम धर्म रक्षक संतुष्टाय नमः. ओम कांची क्षेत्र वासाय नमः. ओम भक्ताभिधे नमः. ओम सर्वो निदर्श सारज्ञाय नमः. ओम भस्मोद्धूलित विग्रहाय नमः. ओम सर्वज्ञानाय नमः. ओम सर्व सराचर व्यापकाय नमः. ओम अनेक शिष्य परिपालकाय नमः. ओम मनसांचल्य निवर्तकाय नमः. ओम अभय हस्ताय नमः. ओम भजाय हस्ताय नमः. ओम यज्ञ पुरुषाय नमः. ओम एवं यज्ञ अनुष्ठाय नमः. ओम ऋषि प्रदाय नमः. ओम यज्ञ संपन्नाय नमः. ओम यज्ञ सहाय नमः. ओम यज्ञ फलदाय नमः. ओम यज्ञ प्रियाय नमः. ओम उपमान रहिताय नमः. ओम स्फटिकमणि तुलसी रुद्राय नमः. ओम ऋग्यजु सामस अधर्मण सदुर्वेद संरक्षकाय नमः. ओम दक्षिणामूर्ति स्वरूपाय नमः. ओम जाग्र स्वप्न शिशु वस्तिदाय नमः. ओम कोटि सूर्य दुल्य सोमेश्वराय नमः. ओम साधु संघ संरक्षकाय नमः. ओम अष्ट गज पूज निवर्तकाय नमः. ओम कुरुबाधगा दुरंद्राय नमः. ओम कनकाभिषाय नमः. ओम सर्व बिल्वदर भुजिताय नमः. ओम सर्व जीव मोक्षदाय नमः. ओम मुख वाग्दनाय नमः. ओम विगुणाय नमः. ओम नेत्र दीक्षिताय नमः. ओम दासकलिंग स्तवकाय नमः. ओम दान रस ज्ञान संजाय नमः. ओम ब्रह्म ज्ञान उपदेशिकाय नमः. ओम सकलकला सिद्धिदाय नमः. ओम साधु वर्ण पूजिताय नमः. ओम अनेक भाषा संभाषण गोविदाय नमः. ओम अष्ट सिद्धि प्रदकाय नमः. ओम शारदा मठ सिद्धिदाय नमः. ओम नित्य अन्नदान प्रियाय नमः. ओम प्रार्थना माता सुलाभाय नमः. ओम पादयात्रा प्रियाय नमः. ओम नानाविध पंडिताय नमः. ओम श्रुति स्मृति पुराज्ञाने नमः. ओम देव यक्ष किन्नर किंपुरुषाय
பூஜ்யாய நமக. ஓம் ஸ்ரவணானந்த கீர்த்தியே நமக. ஓம் தர்ஷனானந்த கீர்த்தியே நமக. ஓம் அத்வைதானந்த பரிபாதாயாய நமக. ஓம் அவ்யாஜ்ய கருணாமூர்த்தியே நமக. ஓம் வைஷ்ணவ ஆதிமான்யாய நமக. ஓம் சங்கராச்சாரியாய நமக. ஓம் தண்ட கமண்டல ஹஸ்தாய நமக. ஓம் வீணா லிங்காதி சக வாத்தியநாத ஸ்வரூபாய நமக. ஓம் ராமகத ரசிகாய நமக. வேதாங்க ஆகம சதகாயி வர்த்தகாய நமக. ஓம் ஹிருதய ஹஸ்தாய நமக. ஓம் சதருத்ரிய வஷ்மித ஸ்வரூபாய நமக. ஓம் கேதாஸ்வர நாதாய நமக. ஓம் அவிஞாத நாசகாய நமக. ஓம் நிஷ்காம உபதேசிகாய நமக. ஓம் லகுவத்சி மார்கோ உபதேசிகாய நமக. ஓம் லிங்க ஸ்வரூபாய நமக. ஓம் சாலக்காம சுஷ்ம ஸ்வரூபாய நமக. ஓம் காலத்யாம் சங்கர கீர்த்த ஸ்தம்ப நிர்மாண கர்த்தே நமக. ஓம் ஜிதேந்திரியாய நமக. ஓம் சரணாகத வஸ்தாய நமக. ஓம் ஸ்ரீ சைலேச சிகரவாசாய நமக. ஓம் டமரிக நாத வினோதாய நமக. ஓம் விஷபாகாய நமக. ஓம் துர்மத நாசகாய நமக. ஓம் ஆபிசாரிகாச தோஷகத்ரே நமக. ஓம் இதாம் ஹாராய நமக. ஓம் முத்ரி விமோசன சக்தாய நமக. ஓம் ஸ்ரீ சக்கராச்சன தத்பராய நமக. ஓம் தாச அனுக்கிரக ஹிருதயே நமக. ஓம் அனுராதா நட்சத்திராய நமக. ஓம் சர்வலோக கியாதசீலாவாய நமக. ஓம் வெங்கடாஸ்வர சரணபதா அஷ்டாரே நமக. ஓம் திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர துர்கா பிரியாய நமக. ஓம் மகாஸ்வாமி பாத அஷ்டோத்திர சதநாமாவளி சம்பூர்ணம். மகாபிரிவா இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய மனசில் உள்ள சங்கடத்தையும் சகல சௌபாகியங்களையும் கொடுத்து அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். நீங்கள் அந்த குரு வேற ஒன்று படிக்க जलते महितोपनिषत्कदितातनिते हृदये कलये विमलं शरणं भवशङ्कर देशिगमे शरणं करुणावरुणालय पालय मां भवशङ्कर दुःखविदूनकृतं रसया किल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिगमे शरणम् भवता जनता सुखिता भविता निजबोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेकवितं भवशङ्कर देशिग मे शरणम् भवयेव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुरिकता मम वारय मोहमहाजलतिं भवशङ्कर देशिग मे शरणम् सुकृते कृते बहुधा भवतो भविता समदर्शन लालसता अधिदीनमिमं परिपालय मा भवशङ्कर देशिग मे शरणम् जगतीमवितुं कलिता कृतयो विसरन्ति महामग सच्चलतः अहिमांशुरिवात्र विभासि कुरो भवशङ्कर देशिग मे शरणम् कुरु पुङ्गव केतनते समतामयतां नहि गोपिसुधीः शरणागतवत्सल तत्त्वनिते भवशङ्कर देशिग मे शरणम् विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति कुरो त्रिदमे विदते कृपवां सहजां भवशङ्कर देशिग मे शरणम्
பவசங்கர தேசிகமே சரணம். அனிஷத் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். அனிஷத்தின் அனுகிரகமே மகா பெரியவா, ஆனந்த சுரூபமே மகா பெரியவா. அனுஷத்தின் அனுகிரகமே மகா பெரியவா, ஆனந்த சுரூபமே மகா பெரியவா. இன்னல்களை தீர்ப்பவரே மகா பெரியவா, இன்னல்களை தீர்ப்பவரே மகா பெரியவா. ஈசனின் ரூபமே மகா பெரியவா, ஈசனின் ரூபமே மகா பெரியவா. மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா, மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா. உண்மையின் முறைகளே மகா பெரியவா, உண்மையின் முறைகளே மகா பெரியவா. ஊழ்வினைகள் அறுப்பவரே மகா பெரியவா, ஊழ்வினைகள் அறுப்பவரே மகா பெரியவா. எங்கும் தான் நிறைந்தவரே மகா பெரியவா, எங்கும் தான் நிறைந்தவரே மகா பெரியவா. ஏழைக்கும் அருள்பவரே மகா பெரியவா, ஏழைக்கும் அருள்பவரே மகா பெரியவா. மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா, மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா. ஐயம் என்று வருபவனே மகா பெரியவா, ஐயம் என்று வருபவனே மகா பெரியவா. ஜெயம் என்று சொல்லுவரே மகா பெரியவா, ஜெயம் என்று சொல்லுவரே மகா பெரியவா. மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா, மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா. ஒழுக்கத்தின் ஒளி சுடரே மகா பெரியவா, ஒழுக்கத்தின் ஒளி சுடரே மகா பெரியவா. ஓது வேத உட்பொருளே மகா பெரியவா, ஓது வேத உட்பொருளே மகா பெரியவா. ஔஷதமாய் இருப்பவரே மகா பெரியவா, ஔஷதமாய் இருப்பவரே மகா பெரியவா. அவனி எங்கும் நிறைந்திருக்கும் மகா பெரியவா, அவனி எங்கும் நிறைந்திருக்கும் மகா பெரியவா. மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா, மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா. மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா, மகா பெரியவா காஞ்சி மகா பெரியவா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். இப்போ ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். போன தடவை நம்ம ஜெயந்தியும் போது எல்லாருமே வந்திருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதி வந்து அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, அந்த கஷ்டத்துலேருந்து நல்ல சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாப்புல. காமாட்சி சுவாமிகளும் நம்ம வீரத்தினுடைய சுவாமிகளும் சேர்ந்து நல்லபடியாக இருக்கும், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விபூதியை என்ன செய்யணும், தினமும் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாலே விபூதியை எடுத்து ஒரு தண்ணியில் கலக்கி குடிக்க சொல்லி சொன்னாங்க. அதை மாதிரி ஜோதி செய்துட்டு இருந்தான். அது செய்துட்டு இருந்தவனுடைய பலன் என்னென்னா, அவளை எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் சட்டுன்னு சிவலோக பிராப்தி கூட்டின்னு போன மாதிரி நல்லபடியாக அந்த அனுகிரகம் கஷ்டப்படாமல் கிடச்சிது. அவளுக்கு கிடச்சிது. அது ஒரு நல்ல ஒரு பெரிய அனுகிரகம். ரொம்ப நாள் கஷ்டப்படாமல் யாரும் வச்சு பாருன்னு சொல்லாமல் சீக்கிரமாக ஒரு கூட்டின்னு போன ஒரு வாக்கியம் கிடச்சிது. அவன் அனுஷத்தில் தான் அவள் வேண்டினான். அப்படி தானே? அதே மாதிரி நம்ம அனுஷத்து இதுலேயே ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட சொல்லலை, ஆனால் அவரை சுவாமிகளை சேவிக்கும் போது என்னென்னா, அவங்க வீட்டுக்காரர் நல்லபடியாக இனிமேல் வந்து தண்ணி போடாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட வேண்டிட்டு போனாங்க. இந்த அனுஷ பூஜையில் போன மாதம் அனுஷ பூஜை வீட்டுக்கு போகும்போதே, இந்த பிரசாதத்தை குழந்தைகளை வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே அவங்க வீட்டுக்காரர் வந்து இது மாலையும் வேஷ்டியும் வாங்கிட்டு வந்துட்டு, நாளைக்கு நான் மாலை போடணும், அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாலையை கழட்டவே இல்லை.
அந்த சாமி இந்த மனசுல தான் நினைச்சேன், இந்த சாமி வந்து எனக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா இந்த இடம் எவ்வளோ அற்புதமான இடம், அதுக்கு உண்டான அந்த சுவாமிகள் எவ்வளோ ஒரு அனுகிரகம் நமக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த அனுகிரகம் நடக்கிறதுனால எல்லாரும் இந்த இடத்துல வந்து அந்த குருவோட நம்ம அனுகிரகத்தை வாங்கணுங்கிறதுக்காக மன கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஒன்று கூட ஒன்று வரத்தான் செய்யும் வாழ்க்கையில். இந்த கஷ்டங்களையும் சீக்கிரமாக எப்படி சுலபமாக கொண்டு போகணுமோ அது மாதிரி வழிகளை காமிச்சு நமக்கு துக்கத்தை நிவாரணம் பண்ணுவார். அதனால இதுதான் கட்டாயமாக இது போன மாதம் நடந்த அனுபவம். இனிமேலும் இதில் ஏதாவது உங்களுக்கு நடந்தாலும் இந்த அனுபவத்தையும் அடுத்த மாதம் அனுஷத்தில் நீங்கள் சொல்லுங்க, சரிங்களா? குரு தான் நம்மளுக்கு முதல்ல கடவுள். அவங்க காட்டுற வழிகாட்டுல தான் நம்ம சாமியவே நம்ம அதாவது ஆவணம் பட்டோம். ஒரு பிரியம் வருது சாமி மேல. குரு வந்து அவ்வளோ நல்லா நமக்கு சொல்லி கொடுத்து செஞ்சு அந்த சாமிகளோட ஒரு இதை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால குருவை நம்ம முதல்ல பிரார்த்தனை எது அந்த பிரார்த்தனை இருந்தாலும் சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பா நிறைவேறும். அது எங்களுக்கெல்லாம் அனுபவம். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஏன் பீடத்துக்கு இந்த காலோட ஓடி ஓடி வர்றேன்னா இங்க இந்த ஒரு படிக்கிறது, இங்க ஒரு நல்ல சொன்னாலே அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். எங்களுக்கு 4 வருஷம் படித்த படிப்பெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ நல்லா எல்லாருக்குமே நல்லபடியாக இருந்தது. அதனால தான் நாங்கள் இங்கே ஓடி வந்துடுறது. எல்லாருக்கும் எல்லா நலனும் நல்லபடியாக கிடைக்கும். ஏன்னா இத்தனை குருமார்கள் இருக்கிறாங்க, அத்தனை குருமார்கள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. இப்படிலாம் எங்கேயுமே இருக்காது. எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், அதை நல்லபடியாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் குருமார்களான்னு எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். எங்க பையன் ஒரு எக்ஸாம் எழுதினான் சாமிஜி, 100க்கு 90 மார்க் வாங்கிட்டான். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. அது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் சாமிஜி. அது 100க்கு 90 வாங்கிட்டான். குளிச்சு பிறந்தது போனேன். இல்ல சாமிஜி, உங்களோட அனுகிரகம் சாமிஜி. நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. அஷ்டோத்திரம் சொல்லி எல்லாம் முடிச்சு. சரி, பாட்டு பாடுங்க, நீங்க உபதேசம் பண்ணுங்க. இல்லை வேண்டாம், கொஞ்சம் வெளியில் போகணும். இங்கே இருந்து பாடி போனா போங்க, இப்படி இல்லை முடிச்சுக்கலாம். நாங்கள் எந்த ஒன்று அரை மணி நேரத்துக்கு. சரி சரி. நீங்க சுவாமி நீங்க ஏதாவது பேசுறீங்களா? தேவி மங்களம் தேவி மங்களம் வை தேவி மங்களம் தேவி மங்களம் வை தேவி மங்களம் தேவி மங்களம் வை தேவி மங்களம் ஆஞ்சநேய வரதா தேவி மங்களம் ஆஞ்சநேய வரதா தேவி மங்களம் வரதா தேவி மங்களம் அசூர வரதா தேவி மங்களம் தேவி மங்களம் வை தேவி மங்களம் தேவி மங்களம் வை தேவி மங்களம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். சுதா வந்துங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஆசையும் அவங்களோட ஒரு அனுபவமும் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால நீங்க எல்லாம் வரணும்னு ரொம்ப பிரியப்படுறாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கறது அவங்களோட மெயின் பிரார்த்தனையே. அதனால அவங்களோட இதுக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்மலாம் நினைச்சா கண்டிப்பா வரலாம். அதனால கொஞ்ச நேரம் இனிமேல் இருந்தாலும் கொஞ்ச நேரம். ஏன்னா இன்னொன்னு, நம்ம எத்தனையோ வீட்டுகள்ல இருந்தாலும் நம்மளோட குறைகளை சொல்றதுக்கு ஒருத்தர்ல கால் விட்டு கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க கேட்கறாங்களோ இல்லையோ நிறைய பேர் இவளுக்கு பெரியவா அவனியெங்கும் நிறைந்திருக்கும் மகா பெரியவா அவனியெங்கும் நிறைந்திருக்கும் மகா பெரியவா மகா பெரியவா காஞ்சி 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 மகா பெரியவா. சத்குரு மகாராஜ்க்கு ஜெய். இது ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். போன தடவை நம்ம ஜெயந்தியின் போது